இறை இயேசுவின் அன்பிற்கும் அன்னையின் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் வணக்க மாதத்தினுடைய 19ஆம் நாளாகிய இன்று அன்னைக்கு துன்பம் விளைவித்த 3 நிகழ்வுகளை குறித்து நாம் சிந்திப்போம். அதில் முதலாவதாக அன்னை மரியாளுக்கு சிமியோன் இறைவாக்கினர் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று உரைத்த முதலாவது துன்பம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து 12ஆம் வயதில் 3 நாட்கள் காணாமல் போன அந்த ஒரு நிகழ்வு. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனதை அன்னை மரியாள் கண்ட அந்த ஒரு நிகழ்வு. முதலாக சிமியோன் இறைவாக்கினர் உரைத்த அந்த வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன போதிலிருந்தே அன்னை மரியாவுக்கு பல்வேறு கலக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் யூத சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு கன்னி கருத்தாங்கி இருப்பது என்பது, திருமணத்திற்கு முன்பு கருத்தாங்கி இருப்பது என்பது விபச்சாரத்திற்கு அடுத்தபடியான ஒரு குற்றமாக கருதப்பட்டது. கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு குற்றமாக கருதப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் இந்த நிகழ்வை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? எத்தனை கலக்கங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பயம் அன்னை மரியாளினுடைய மனதில் எழுந்திருக்கும். ஒரு பக்கம் புனித சூசையப்பர் அவரை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு கலக்கம். ஆனால் வானதூதர் கனவில் தோன்றி அவருக்கு கூறியதால் புனித சூசையப்பர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க அவர்கள் ஆலயத்திற்கு இட்டு சென்றபோது அங்கு சிமியோன் இறைவாக்கினர் வாக்குரைக்கின்றார். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். எத்தகைய வாள் எனது உள்ளத்தை ஊடுருவும்? எப்போது ஊடுருவும்? இதை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று பல்வேறு கேள்விகளை தாங்கியவளாய் அன்னை இந்த துன்பத்தை எப்படி சுமந்திருப்பாள்? ஆனால் அன்னை இவை அனைத்தையும் கடவுளின் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். அன்பிற்குரியவர்களே, துன்பங்கள் பல்வேறு நேரங்களில் நம்மை நல்வழிப்படுத்தவும், பாவத்திலிருந்து இட்டு செல்லவும், நம்மை இறைவனின் பிள்ளைகளாக மாற்றவும் நமக்கு உதவியாக இருக்கின்றன. அன்னை மரியாளைப் போல நாமும் துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை இறைவனிடம் பெற்றுத்தர நாம் ஜெபிப்போம். இரண்டாவது நிகழ்வாக இயேசு கோவிலில் காணாமல் போன அந்த 3 நாட்கள். எல்லா இஸ்ரேல் மக்களும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது எருசலேம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கம். இதை போலவே அன்னை மரியாளும் சூசையப்பரும் தங்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்துக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு 12 வயது இருந்தபோது அவ்வாறே அவர்கள் சென்றிருந்தபோது இயேசு கோவிலிலேயே தங்கிவிட்டார். இவர்கள் திரும்பி வரும்பொழுது 3 நாட்கள் தங்கள் உறவினர்களிடையே அவரை தேடிய பொழுது கிடைக்காது அன்னை மரியாள் வருத்தமுற்றாள். என் குழந்தை காணாமல் போய்விட்டதே, எங்கே இருக்கிறதோ, என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, எப்படி தவிக்கிறதோ என்று பல்வேறு துன்பங்களை தனது உள்ளத்தில் தாங்கியவளாக இயேசுவை அன்னை மரியாள் தேடி திரிகின்றாள். தனக்கு வேண்டிய ஒன்றை காணாமல் தவிக்கும் பொழுது நாமும் இத்தகைய துன்பத்தை நம் வாழ்விலே அனுபவிக்கின்றோம். ஆனால் நம் வாழ்வில் நாம் தொலைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பாவத்திற்காக நமது ஆன்மாவை நாம் இழந்து விட்டோம் என்றால் அதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா? அன்னை மரியாளின் வழியாக பாவத்திற்கு நமது ஆன்மாவை தொலைத்து விடாமல் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய வரத்தை நாம் வேண்டி ஜெபிப்போம். மூன்றாவதாக, அன்னை மரியாள் இயேசுவின் சிலுவையோடு பயணித்ததையும் சிலுவையில் அவர் இறந்ததை காணக்கூடிய அந்த ஒரு காட்சியையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தனது அன்பு பாச மகன் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த ரோமை படை வீரர்களால், அவர்களுடைய கசையடிகளால் கிழிந்து தொங்கக்கூடிய அவரது சதையும், அதிலிருந்து பொங்கி வழியக்கூடிய அவரது உதிரமும், கூரிய முட்களால் அவர் தலையில் ஏற்பட்ட அந்த காயங்களும், அந்த காயங்களால் அவர் கண்கள் மறைக்கும் அளவுக்கு தடுமாறி கீழே விழும் அளவுக்கு அவரது நிலை தடுமாறிய அந்த ஒரு நிலையும் அன்னை மரியாளின் மனதில் எவ்வளவு துயரத்தை, எவ்வளவு வருத்தத்தை, எவ்வளவு காயங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்மால் சிந்திக்க முடியாது. ஆனால் அவ்வளவு துன்பங்களையும் நான் இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்ணாலேயே இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளோடு பேசி அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றார். இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக
தன் மகனோடு சேர்ந்து அன்னை மரியாளும் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாமும் பாவத்தை அகற்றவும் இறை திருவுளத்தை நிறைவேற்றவும் நமது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை அன்னை மரியாள் வழியாக கேட்டு ஜெபிப்போம். ஜெபம். இறைமகன் இயேசுவை ஈன்றெடுத்த அன்னை மரியே, உம் திருமகன் எமக்கு செய்து அருளிய எண்ணற்ற நன்மைகளையும் எங்களுடைய மீட்பிற்காக அவர் ஏற்ற கொடிய வேதனை மிகுந்த பாடுகளையும் அவமானகரமான சிலுவை மரணத்தையும் நினைக்கும்போது நாங்கள் அவற்றிற்கு பதிலாக எங்கள் நன்றிகெட்ட தனத்தை மட்டுமே காண்பித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும்போது எங்கள் உள்ளம் வேதனையுறுகிறது. இறை அருளை இழந்து விடுவோமோ எனவும் அஞ்சுகிறோம். ஆயினும் பாவிகளுக்கு அடைக்கலமாக இறைவன் உம்மை எங்களுக்கு கொடுத்திருப்பதால் எங்களுக்காக பரிந்துரைப்பீர் என்றும் எங்கள் வாழ்வின் இறுதி வேளையில் உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடி நாங்கள் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்று தந்தருள்வீர் என்றும் நம்புகிறோம். இனி ஆகிலும் நாங்கள் பாவத்தில் விழுந்து இறைவனின் அருளை இழந்து விடாதபடி எமக்கு உதவியருளும். ஆமென். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்கள் பொருட்டு துயருற்ற அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்துரைத்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். அன்னை மரியாவின் துயரங்களை நினைத்து துயருறும் யாருக்காவது ஆறுதல் அளிப்போம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மீது கொண்டிருந்த பக்தியின் காரணமாக பெற்றுக்கொண்ட ஒரு புதுமையை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். ஒரு கப்பலானது அன்னையின் திருத்தலமாகிய லொரேத்தோவுக்கு அருகில் வந்து கரை சேர்ந்தது. அப்போது அந்த கப்பலில் இருந்த அனைவரும் அன்னையின் திருத்தலத்தை சென்று சந்தித்து அன்னையின் அருளை பெற்று இறை ஆசீர் பெற திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து இறங்கிச் சென்றனர். ஆனால் அந்த கப்பலில் இருந்த அந்தோணி என்ற ஒரு கப்பலோட்டி மட்டும், நான் இங்கேயே தங்கியிருந்து கப்பலை பார்த்து கொள்கிறேன், இங்கிருந்தே நான் அன்னையை போற்றி புகழ்ந்து அவரது அருளை நாடி வேண்டுகிறேன் என்று சொல்லி அங்கேயே இருந்து விட்டார். அவர் அந்த கப்பலில் இருந்த ஒரு தருணத்தில் ஒரு கப்பலானது இவர்களது கப்பலை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதை இவர் கவனித்தார். சற்று உற்று நோக்கிய போது அது இஸ்லாமிய கடற்கொள்ளையர்களின் கப்பல் என்பதை இவர் அறிந்து கொள்கிறார். எனவே இவர் அன்னை மரியாளிடம் ஜெபித்து கொண்டு ஒரு கோடாரியை தனது கையில் எடுத்துக்கொண்டு கப்பலின் ஓரத்தில் சென்று ஒளிந்து கொள்கிறார். அப்போது அந்த கடற்கொள்ளையர்களின் கப்பலில் இருந்து ஒருவர் இந்த கப்பலுக்கு ஏறி வருவதற்காக தனது கையை வைத்து ஏற முயற்சிக்கும் பொழுது இவர் ஒளிந்திருந்து அவரது கையை தாக்குகின்றார். இதை பார்த்த அந்த கடல் கொள்ளையர் தனது கப்பலுக்கே மீண்டும் விரைந்து சென்று அந்த கப்பலில் பல்வேறு நபர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கப்பலிற்கு செல்வது நமக்கு பாதுகாப்பானது அல்ல என்று அவர்கள் எச்சரித்து அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கடற்கொள்ளையர்களின் கப்பல் இவர்களது கப்பலுக்கு அருகில் வந்து செல்வதை கண்டு மக்கள் அனைவரும் விரைந்து கப்பலுக்கு வந்து சேருகிறார்கள். வந்து சேர்ந்த பொழுது அந்தோணி அவர்களிடம் கூறுகிறார், நீங்கள் பயப்பட தேவையில்லை, நம்முடைய கப்பலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை, அன்னை மரியாள் நமது கப்பலை பாதுகாத்து விட்டாள், அவளே என்னுடன் இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்தாள் என்று சொன்னார். இதை கேட்ட அனைவரும் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து அன்னை மரியாளுக்கு புகழ் மாலை இசைத்தனர். கொடிய ஆபத்துகளும் புயலும் நிறைந்த நமது வாழ்க்கை என்னும் கடலிலே நமது வாழ்க்கையை நாம் விண்ணக வீட்டை நோக்கி செல்வதற்கான ஒரு வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் அன்னை மரியாள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளிடம் நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம்.
எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.